அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு இன எழுச்சி பொதுக்கூட்டம் எதனால தடைப்பட்டுச்சு அப்படின்ற விவரத்தை குறித்து நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் நடத்தக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களை விட இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துறதும், அதற்கு பிறகு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு திருவிழா போல நடத்தணும் அப்படின்னு சீமான் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே மக்களை அதிக அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மறைந்த முன்னாள் வீரர்களுக்காக நடத்தப்படுற இந்த ஒரு இன எழுச்சி பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்றது ஆரம்பத்தில் ரொம்ப சோகமாக இருந்தாலும் அதற்கு பிறகு போக போக அனைவர் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் சீமானுடைய பேச்சும் அங்கே நடத்தப்படுற நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அளவுக்கு நமக்கு துரோகம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காகவே இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டம் சீரும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சீமான் இதை நடத்த முடியல அப்படின்னு ஒரு மிக கவலையில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எதனால இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தலை அப்படின்ற ஒரு கேள்வியும் அனைவர் இடத்துல எழுந்திருக்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் கொடுத்திருக்காரு. நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் இன்னும் ஓட்டு எண்ணி முடிக்கல, இதனால இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையமும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்காங்க அப்படின்றத சீமான் ரொம்பவே வருத்தத்தோட நேற்று சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்திற்கு பிறகு அனைவர் இடத்துலையும் எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியே என்ன அப்படின்னா, ஓட்டு எண்றதுக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு கேவலமான செயல் அப்படின்றது எல்லோருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கும் ஓட்டு எண்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் போது இந்த ஒரு விஷயத்தையே காரணமாக சொல்லி பொதுக்கூட்டத்தை நடத்த விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வளரவே கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு திமுக கட்சியும் ஒன்றியமும் செயல்படுறாங்க அப்படின்றது இதில் இருந்து தெரிய வருது. ஏன்னா இந்த ஒரு இன எழுச்சி பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்றதுனாலையும் அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து கலந்துக்கிட்டே ஆகணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு பொதுக்கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தப்படுற காரணத்தினால தான் சீமானுக்கு அதிக அளவில் 26 தேர்தலுக்கு இந்த ஒரு விஷயம் ஆதாயத்தை விளைக்கும் அப்படின்னும், அதற்கு பிறகு ஏற்கனவே சீமான் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் முக்கியமான அறிவிப்புகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனாலையும் அந்த அறிவிப்புகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு தர விட்டுறவே கூடாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி சீமானுடைய பொதுக்கூட்டங்களை தடை பண்ற அரசாங்கம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.